இந்த பெட் வந்து குழந்தையில இருக்கும்போதும் எல்லாருக்கும் பிடிக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த பெட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மெயினா இந்த பெட் ஆக்சுவலா என்னோடதுதான். நான் சின்ன வயசுல இருக்கும்போதே வாங்கினது. இப்போ உங்க மகள் இங்க டைம் ஸ்பெண்ட் ஆமா பண்றாங்க. ஃபுல்லா வந்து டால்ஸா இருக்கு. ஆமா இதுல எதெல்லாம் அவங்க டாலு, எதெல்லாம் உங்களுது? எல்லாமே எல்லார்தும். எல்லாமே. அப்ப நீங்க உங்க குழந்தையோட இங்க தான் அதிக டைம் ஸ்பெண்ட் ஆமா பண்ணுவீங்க. ஓகே. ஆமா. மெயினா உங்களோட Instagramல வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி நாங்க பார்த்தோம். ம். பிரெக்னன்சி ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து அதுக்கப்புறம் இப்போ வெயிட் லாஸ் பண்ணது அப்படின்றது. ம். இந்த பிரெக்னன்சி டைம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. அதே நேரத்துல வந்து அந்த மைண்ட் செட்டும் நீங்க வந்து ப்ராப்பரா இருக்கணும். அதே நேரத்துல ஹெல்த்தும் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு. ம். அந்த டைம் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு? அந்த டைம் வந்து ஐயோ! அ இந்த குழந்தை இப்பவே வெளிய வந்துருமா? வந்துட்டுமே அவ்ளோ கஷ்டமா இருந்தது. அப்படி ஒரு ஃபீல டெய்லியுமே எனக்கு இருக்கும். அது வேற அப்புறம் அப்ப வேற அந்த டிப்ரஷன் அப்படின்னு நம்ம போவோம் இல்லையா? ஆமா. ஸோ அந்த டைம்ல வந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பேன். லூசுத்தனமா நான் ஒரு பைத்தியமாவே மாறிட்டேன் அப்படின்ற மாரி இருக்கும் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அப்படி இருந்தேன் நானு. அதுவும் எனக்கு வந்து வாமிட்டிங் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து டெலிவரிக்கு நான் போம்போது கார்ல வாமிட் பண்ணேன். அந்த லெவலுக்கு எனக்கு வாமிட் இருந்தது. ஒரு ஸோ அந்த 10 மந்த்ஸ் ஃபுல்லாவே வாமிட் பண்ணிட்டே இருந்தேன். எல்லாருமே வந்து கேட்கும்போது சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 3 மந்த்ஸ்ல முடிஞ்சிரும். 5 மந்த்ஸ்ல நின்றும். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி நின்றும்னு பார்த்துட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் நிக்கல வாமிட். சோ அவ்ளோ வாமிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதனால ரொம்ப பெயினா தான் இருந்தது அந்த டைம் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைய பார்க்குறீங்க. மதர் ஆகுறீங்க. எப்படி ம். இருந்துச்சு? ஃபேமிலி மொமெண்ட். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல கரெக்ட்டா வந்து என்னோட பாட்டி இறந்தாங்க. குழந்தை பொறக்கறதுக்கு 5 நாள் முன்னாடி வந்து என்னோட பாட்டி இறந்தாங்க. எனக்கு என் பாட்டினா பயங்கர உயிரு. பயங்கர உயிரு. அவங்க தான் உலகமே அப்படின்ற மாரி இருந்தேன். ஸோ கரெக்ட்டா குழந்தை பொறக்கறதுக்கு 5 நாள் முன்னாடி இறந்தாங்கன்ற அந்த மைண்ட் செட்ல இருந்து என்னால வெளிய வரவே முடியல. அது இப்ப வரைக்குமே என்னால தாங்க முடியாது பாட்டி இறந்தது. ஸோ எனக்கு அந்த டைம்ல வந்து குழந்தை பொறந்தது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. புரியுது. ஏன்னா மைண்ட் செட் இங்க ஆமா. மாறி இங்கேருந்து அவங்க இருந்து இவ பொறந்திருந்தான்னா, ஆ, கண்டிப்பா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆ. ஆனா, அந்த துக்கத்துல எனக்கு இந்த சந்தோஷம் பெருசா தெரியவே இல்ல. மேபி அந்த துக்கம் கொஞ்சம் எனக்கு சால்வ் ஆனது குழந்தை பொறந்ததுனால. பொறந்ததுனால ஆமா, அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அத பத்தி மறக்கறதுக்கு இருந்திருக்கும். ஆமா.